கொஞ்சம் பாதாமையும் கட் பண்ணி போட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இங்கே செவ்வாழை வச்சு, ஏன்னா மானுசாமிகள்னாவே தங்கவேல் சாமி, ஏன்னா அவர் ரிசர்ச் மாதிரி பண்ணார். சின்ன குழந்தையா இருந்தப்போ, சின்ன பையனாக இருந்தப்போ நீ பின்னாடி ரிசர்ச் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னார். அதே மாதிரி ரிசர்ச்சில் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன் அது உங்களுக்கு. நான் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, ஒரு இது மாதிரி ஷார்ட் இது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ளைட்லலாம் போயிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தங்கவேல் சாமிக்கு. அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் பண்ணுறாரு. அதனால் இவருக்கு வந்து இவருக்குனாவே செவ்வாழையும் நெய்ப்பொங்கலும் பண்ணுறாங்கிறதுனால இவர் 2 பேருமே சேர்த்து இப்படி அவர்னாவே ஸ்ரீலஸ்ரீ மானுசாமினாவே டிரான்ஸ்ஃபார்ம் சாமி பேர், எப்படி செங்கல் சாமி வேங்கட சுபானந்த சுவாமியோ அந்த மாதிரி இவர் டிரான்ஸ்ஃபார்ம் சாமி. அதனால் அது மாதிரி போட்டு வச்சுட்டுருக்கேன். இப்படி தான் வச்சு கும்பிடுவேன். இது வந்து இந்த ரெசிபி வந்து அவங்க வந்து உருண்டையாக பண்ணி இது மறுபடியும் பேனில் போட்டு 4 பக்கம் ப்ரௌனாக ஆகிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது இப்படியே வெந்துருச்சுன்றதுனால நான் இப்படியே கொஞ்சம் கொழுக்கட்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். அவங்க அந்த தமிழ் குக்கிங் சேனலாக அல்லது தமிழ் ரெசிப்பான்னு தெரியல, அந்த சேனல் பேர் தமிழ்னு வருது. ஆனால் கட்டாயமாக அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க. அவங்க தான் இந்த செவ்வாழையில் இந்த இது போட்டு சர்க்கரையை அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு இது வந்து நெய் போட்டு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது நெய், அதெல்லாம் போட்டுட்டு ரவையை போட்டு அந்த இது பண்ணது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். இதை வந்து என்ன பண்ணேன், இப்படியே இதிலே எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து அது வச்சுட்டுருக்கிற மாதிரி இங்கேயே வந்து சிஸ்டமில் வந்து இவருடைய இது வந்து எவ்வளோ சொந்தமாக நம்மளுடைய வீட்டு தாத்தா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எனக்கு பார்த்து இந்த சொன்னவனே கரெக்டாக ஒழுங்காக செஞ்சுட்டியே, உனக்கு சொன்ன மாதிரியே எனக்கு செஞ்சு வச்சுட்டியே அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அவர். அதனால் வேண்டி அதை வந்து நான் செஞ்சு வச்சேன். ஆனால் அருணகிரிநாதருக்கு வந்து அந்த அரிசி உப்புமாவை செஞ்சு அவர் பண்ணுறது இவர் கனவில் வரும். காங்கை நல்லூரில் இவருக்கு கிட்ட இருக்கிற அந்த கோயிலில் அவர் சிலை வந்து சாஞ்சிரும். அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அருணகிரிநாதர் வந்து ஒரு முனிவர் வருவார், அவர் வந்து எனக்கு சாப்பாடுன்னு கேட்டால் அந்த மாதிரி கேட்குறது, இவர் வந்து சரி அரிசி உப்புமா செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்காக நம்ம கூட இனிமேல்ட்டு மூல நட்சத்திரனாலோ இல்லை இவருடைய 2 பேருக்குமே நம்ம 2 பேருமே அதில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்களா அரிசி உப்புமாவுன்னு சொல்லிட்டு நான் சொன்னது. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா அந்த அரிசி உப்புமாவையே இது பண்ணுறது, இவருக்கு மானூர்ன்றதுக்கு நீ வந்து இது ஒரு ரெசிப்பாக பண்ணு, அரிசி உப்புமாவுன்ற மாதிரி இது வந்து ஒரு ரெசிபியாக பண்ணுன்றதுக்காகவே அவர் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்ச வேறு எப்போனா நான் கூட பரவாயில்ல, உங்ககிட்ட நான் அந்த வீடியோவில் சொல்லி முடிச்ச அந்த வீடியோ வந்து எனக்கு காட்டுது நீ இதை பண்ணி ஆகணுன்ற மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒருவேளை கிருபானந்த வாரியார் நமக்கு சொல்கிறாரா, இது வந்து நீ அவருக்கு வைக்கிற செவ்வாழையும் முழுசாவே எனக்கு அந்த செவ்வாழையிலே நீ இதை பண்ணிவிட்டு வெயின்னு சொல்கிறாரா அப்படின்னு நினைக்கிறேன். வாசப்படியில் பெல் அடிக்குது. சரின்னு நான் போனேன். அப்போ கூட வந்து ஒரு இது வந்து வாசப்பட்டியில் பெல் அடிக்குது. இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்னோட சன் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஊர்லேருந்து. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், அது இன்னொரு சூப்பரான விஷயம், அது அப்புறமா காட்டுறேன். இப்போதைக்கு இது வந்து நடுவில் காட்டுறேன். இந்த பெல் இவரை பற்றி நான் இதுதான் செய்யணுமான்னு நான் கேட்கும்போது ஒப்புதல் கொடுத்ததுக்கு இதை நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லும்போது பெல் அடிச்சதுக்கு இதுதான் வந்தது. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். இது அழகாக 3 லைட்டு நான் ஆன் பண்ணிட்டேன்னா பெருசாக பளிர்னு தெரியுது. இது 3 மாதிரி தெரியாது. இது 3 ஒன்று குளோப் ஒன்று 2மே ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எங்கள் பையன் சொல்லியிருந்தான். அது வந்து தீபாவளியிலேருந்தே அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் எதனா டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இது கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குன்னு சொல்லிட்டு எதனா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கையிலேயே வந்து எல்லோரும் இப்போ நம்ம எம்ப்ராய்டரி போடுற மாதிரி இது பண்ணுற மாதிரி அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸில் நிறைய கைவினை பொருட்கள் மாதிரி செய்யறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. கத்தி மாதிரிலாம் நிறைய காமிக்ஸ் புக்கிலலாம் படித்தது, காஸ்பிளேலலாம் அவனுக்கு வந்து கத்தி மாதிரி பெருசாக பண்ணி அது உள்ள லைட் எறிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவான். அதனால் இது மேலே ரொம்ப கிரேசி. கரெக்டாக இந்த குளோப் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஏதாவது சிஸ்டமில் பெருசாக பழைய பாட்டுங்களை போட்டுட்டு நான் வீட்டில் எதனா க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி சமயத்துலலாம் ஒரு பழைய பாட்டுங்களை போட்டுருவேன். அந்த மாதிரி போடும்போது இது கரெக்டாக இவர்கிட்ட கேட்குறேன் இது நான் செஞ்சு ரெசிப்பாக வைக்கணும்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன். பெல் அடிச்சாலே ஆமான்ற மாதிரி அர்த்தம் சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து இது வருது. பெல் அடிச்சதுக்கு காரணம் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இது வருது. இது 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, குளோப் 1 3 1. ஆனால் 3 தான் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு நான் வச்சுருக்கிற பாட்டு பாடின்னு இருக்குது. பழைய இளையராஜா பாட்டில் பழைய பாட்டுங்கள்லாம் போயின்னு இருக்குது, சிஸ்டமில் பாடுது. என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்க? ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப கரெக்டாக இதெல்லாம் பாடினோம்னா, இல்லைனா கூட பாட தெரியாதுன்னு வச்சுங்க, கரெக்டாக பாடினோம்னா காப்பிரைட் வரும். அதனால் வேண்டி அந்த பாட்டு கரெக்டாக இது வரும்போது அது வருது அந்த பாட்டு. அது கூட வந்து நான் க்ளீன் பண்ணுறங்கிற இடத்துலேருந்து பாபா படம் நீ ஷீரடிக்கு வான்ற அதை நான் அப்புறமா காட்டுறேன். அதை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து 2 படம் இருக்குது. ஒன்று பாபா வந்து ஷீரடிக்கு வா அப்படின்னு போட்ட ஒரு பாபா படம்,
இதில் மூன் வந்து ஆகாய வெண்ணிலாவை பார்த்த மாதிரி அதில் வந்து பக்கத்தில் டெய்லர்னுடைய ஒரு ஹனிமூன் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு பார்க்குறேன். மூணுன்னா அது ஹனிமூனுன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது மூணுன்னு இருக்குது. இங்கே ஆகாய வெண்ணிலாவே பாட்டு பாடுது. இவர்கிட்ட நான் கேட்குறேன், இது வந்து இந்த ரெசிப்பாக செஞ்சு வைக்கணும்னு பண்ணுறீங்களான்னு. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒன்றா அப்படியே ஒரு பிரபஞ்ச நிகழ்ச்சி மாதிரி 1 by 1 வந்தது. அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இன்னும் கூட நிறைய இது கூட லிங்க் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இவர் இது, நாளைக்கு வந்து விசாக நட்சத்திரம். இவர் போரூர் சிதம்பர சித்தர், அதான் மதுரை மீனாட்சி அம்மா சொல்லி இங்கே வந்து போரூர் கந்தசாமி கோயில் கட்டினார் இல்லைங்களா, சிதம்பர சித்தர் தமிழில் போட்டிருக்க பாருங்கள். அது அந்த இது வந்து நீங்கள் அந்த நாளைக்கு வந்து அவரும் ஒட்டசத்திர ராமசாமி சித்திரம், விசாக நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போதைக்கு ஒட்டசத்திர ராமசாமி சித்திரம் ரொம்ப பவர்ஃபுல், முருகருக்கு சம்மந்தப்பட்ட விசாக நட்சத்திரம்னால அவரும் வந்து அவருடைய இது வந்து 500 வருஷங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னதுனால அவருடைய இது பிரபஞ்சத்தில் இருக்குது ஒட்டசத்திர ராமசாமி சித்திரத்து. அதனால் வேண்டி உங்களுக்கு தம்ப்நெயில்ல நீங்கள் அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள், நாளைக்கு வந்து என்னான்னு சொல்லிட்டு. இதில் வந்து போரூர் சிதம்பர சித்தர், ஒட்டசத்திர ராமசாமி சித்தர், விசாக நட்சத்திரம் நாளைக்கு. எப்பவுமே மாதம் அப்படி தான் வரும். சுவாதி வந்ததுக்கு மறுநாள் அது விசாகம் வரும். அதுக்கு 2 சித்தர், ஒட்டசத்திர ராமசாமி சித்தர், போரூர் சிதம்பர சித்தர். அவருக்கு நான் எதுவும் வச்சு இப்போதைக்கு நான் வந்து இவங்க சில பேருக்கு தான் நிவேதனை வச்சு இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம். இவர் கணக்கம்பட்டி ஐயானா கொஞ்சம் ஜூஸ் வாங்கி தரது அப்படி. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் 369 முறை சண்ட் பண்ணிட்டா இது பண்ணும். இவருக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். போரூர் சிதம்பர சித்தருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர்கிட்ட 9 செவ்வாய்க்கிழமைகள் போயிட்டு அரளிப்பூ மாலை வாங்கி போட்டுட்டு வீட்டில் பீட்ரூட் சாதம் செஞ்சு வச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் செஞ்சிட்டேன். அது கரெக்டாக 9வது செவ்வாய் முடிக்கும்போது தான் கரெக்டாக பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை நாளாக இருந்தது. அன்றைக்கி ஒரு சாமிஜி மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு நிறைய ஆசீர்வாதம் மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். அன்றைக்கி நான் சொல்லி தான் அவருக்கு அது ஞாபகம் வந்து அவர் வந்து பாம்பன் சுவாமிக்கு திருவான்மியூருக்கு நாங்கள் போகிறோம் காரில், அப்படியே நாங்கள் மொத்த பேரும்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு சூப்பரான கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஒட்டசத்திர ராமசாமி சித்திரக்கும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துலேருந்து நிறைய விஷயங்களை அவருக்காக நான் செஞ்சு அந்த ராமன்ற பேரோடைய ராமசாமின்ற பேரோடைய தொடர்புடைய, ஏன்னா அது வந்து வேங்கட சுபானந்த சுவாமின்னு ராமன் வரும்னு சொல்வேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ராமசாமி அந்த ஊரில் வந்து அம்மா ஊரில் வந்து அந்த அவருடைய குரு பூஜை அன்றைக்கே நாங்கள் வீடு கடைக்கால் போகிற மாதிரி வருது. அந்த மாதிரி எல்லாமே அந்த ராமன்றது கனெக்ட் ஆகிட்டே வந்தது. அதை எப்படி வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே ராம செங்கல் HDFC பேங்க்ன்ற மாதிரி அந்த ராமசாமி சித்தர்ன்றதுக்கு ராமசாமின்ற விஷயம் கூட அந்த நாங்கள் ஊரில் வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கண்டினியூஸ் அந்த செங்கல் சாமி கூட வந்துகிட்டே இருந்தது ஒன்றா. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி செங்கல் எடுத்து வந்து கும்பிட்றது இது மாதிரி அதுக்கு சில நிவேதனங்கள் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு இது செட்டப் ஆகுது. இது வந்து கிருபானந்த வாரியாருக்கு இனிமேல் நம்ம இந்த மாதிரி செவ்வாழையில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் அதை செஞ்சுக்கிட்டே சொல்லியிருப்பேன். அந்த கிளிப்ஸையும் அதில் போடுறேன். அதனால் இதை நான் வந்து இப்போ இது வந்து ஒரு நெய் போட்டு இந்த மாதிரி கிண்டிட்டேன். இப்போ இதில் வந்து அவங்க வந்து சுகர் சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னா வெல்லம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அந்த நாட்டு சக்கரை மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறமா ரவையை சேர்க்க போகிறேன். கிண்டும்போது அந்த நெய் ஃபுல்லாக இழுத்துடுச்சு ஃபுல்லாக, அதனால் மறுபடியும் நெய் போட்டு இப்போ நான் வந்து அந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ண போகிறேன். இப்போது நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆன பின்னாடி ரவையை ஆட் பண்ண போகிறேன். சொன்ன ரெசிபி வந்து இதை வந்து உருண்டையாக பண்ணிக்கிட்டு பேனில் வச்சு கொஞ்சம் நம்ம குழிப்பணியாரங்கள்லாம் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு 4 பக்கமும் திருப்பி எடுத்து ப்ரௌனிஷாக உருண்டையாக ஒரு ப்ரௌனாக வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இப்படியே கொஞ்சம் வச்சு இதை ஒரு பக்கம் திருப்பி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா இங்கேயே நல்லா அந்த ரவையும் எதுவும் வெந்து போகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சும்மா ஒரு உருண்டைக்கெலாம் உருட்டிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கொஞ்சம் பாதாமையும் கட் பண்ணி போட்டேன். இப்போ வந்து அவங்க வந்து உருண்டையாக பண்ணி இது மறுபடியும் பேனில் போட்டு 4 பக்கம் ப்ரௌனாக ஆகிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது இப்படியே வெந்துருச்சுன்றதுனால நான் இப்படியே கொஞ்சம் கொழுக்கட்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன்.